ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் கெட் பயாலஜைஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன் பார்ட் 4. வை வி ஷுட் கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. எதனால் நம்ம பயோடைவர்சிட்டியை கன்சர்வ் பண்ணணும்? ஸோ இதுக்கு இந்த கொஷனுக்கு பார்த்திங்கன்னா 3 ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ரீசன்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஆர்கியூமெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நேரோ யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸ், அடுத்து ப்ராட் யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இந்த மூணுமே கைண்ட் ஆஃப் ரீசன் ஆர் ஆர்கியூமெண்ட் why we have to conserve or why we should conserve the biodiversity. ஸோ ஃபர்ஸ்ட் நேரோ யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸ். நேரோ யூட்டிலிட்டேரியனில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயத்துக்கு ஹியூமன்ஸ் நிறைய விஷயத்துக்கு ஃபாரஸ்ட்டை ஈகோசிஸ்டம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்துக்குமே. அது போக நம்ம வுட், ஃபைபர், இந்த ஃபயர்வுட், அப்புறம் வுட்லேயே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்க்காக, இது எல்லாமே வி ஆர் டிபெண்ட் ஆன் தி ஈகோசிஸ்டம். நம்ம இந்த அதர் மெட்டீரியல்ஸ் லைக் இந்த டேனின்ஸ், லூப்ரிகன்ஸ், டைஸ், ரேசின்ஸ், பர்ஃப்யூம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இது எல்லாமே பேஸ்ட் ஆன் தி ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் தி மெடிசினல் பிளான்ட்ஸ், ஸோ விச் வி அப்டைன் ஃப்ரம் த ஃபாரஸ்ட். ஸோ இந்த மாதிரி 25% ஆஃப் த மெடிசின்ஸ், அதாவது ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் அதில் 25% வி ஆர் டேக்கிங் ஃப்ரம் பிளான்ட்ஸ். ஸோ டிரைவ்ட் ஃப்ரம் தி பிளான்ட் மெட்டீரியல்ஸ். நியர்பை 25,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா லைக் ட்ரெடிஷ்னல் மெடிசன், அதுக்கு 25,000 ஸ்பீஷீஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ட்ரெடிஷ்னலி யூஸ் பண்ணுற மெடிசனுக்கு தே ஆர் கண்ட்ரிபியூட்டிங். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா பயோ ப்ராஸ்பெக்டிங். இது ஒரு நியூ ஏரியா இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ். ஸோ வாட் இஸ் பயோ ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோரிங் தான். இந்த ஸ்டடியே பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோரிங். எந்த லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்படின்னா, மாலிகுலார் லெவலில், ஜெனட்டிக் லெவலில், அப்படி இல்லைனா ஸ்பீஷீஸ் லெவலில் அந்த டைவர்சிட்டி, அந்த மாலிகுலர் டைவர்சிட்டி, இந்த ஸ்பீஷீஸ் டைவர்சிட்டி, இதெல்லாமே நம்ம எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்க்காக அது எல்லாத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பயோ ப்ராஸ்பெக்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ ப்ராட்லி யூட்டிலிட்டேரியன் ஆர்கியூமெண்ட்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நாட் ஒன்லி ஹியூமன்ஸ்க்காக மட்டும் இல்லை, இந்த பயோடைவர்சிட்டி ஹியூமன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த எல்லா ஆர்கானிசம்ஸ், எல்லா ஈகோசிஸ்டமுக்குமே இட் இஸ் நீடட் அப்படின்ற மாதிரி. ஸோ பயோடைவர்சிட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ஈகோசிஸ்டமோட சர்வீசஸ் அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக வி ஆர் கெட்டிங் 20% ஆஃப் டோட்டல் ஆக்சிஜன். எர்த் அட்மாஸ்ஃபியரில் இருக்க ஆக்சிஜனில் 20% நமக்கு அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்தே வருது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீஸ். ஸோ அதே மாதிரி நீங்கள் நிறைய ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாலினேஷன். ஸோ பாலினேஷன் கண்டிப்பாக ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் தான். பீஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ், இதெல்லாமே நமக்கு பாலினேட் பண்ணுறதுனால தான் நமக்கு அடுத்தடுத்து வி ஆர் கெட்டிங் ஃப்ரூட்ஸ், வி ஆர் கெட்டிங் சீட்ஸ், இது எல்லாமே. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் அந்த பிளான்ட்டோட அப்கமிங் ஜென்ரேஷன் ஆல்சோ கேரண்டீடு வித் ஹெல்ப் ஆஃப் பாலினேஷன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஸ்தட்டிக் ப்ளஷர். நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் நடக்கும் போதோ, இல்லை ஸ்ப்ரிங் ஃப்ளவர்ஸ் நல்லா ப்ளூம் ஆகி இருக்கிறது பார்க்கும் போதோ, இல்லை காலையில் ஏஞ்சோடனே அந்த புல்புல் பேர்டோட சாங் கேட்குறது, இது எல்லாமே ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் டேக் எப்படி போட முடியும்? ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரைஸ் டேக் இல்லாமல் கிடைக்கிற ஒரு நல்ல விஷயம் விச் we are getting from the biodiversity as ecosystem services. அடுத்து பார்த்திங்கன்னா எத்திக்கல் ஆர்கியூமெண்ட். எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்டில் இந்த பிளானெட்டில் நம்ம மட்டும் கிடையாது,
we are sharing this planet with millions of plant species, millions of animal species, and even microbial species. So what they are trying to tell in the ethical argument அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா ஸ்பீஷிஸ்க்குமே வந்து ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. அவங்க இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய ஒரு வேல்யூ வந்து எல்லா ஸ்பீஷிஸ்க்குமே இருக்குது. ஓகே, it is not that they are economically important, it is not that they are currently important, but irrespective of that they all are important. ஸோ நம்மளோட மாரல் டியூட்டி, ஹியூமன்ஸோட மாரல் டியூட்டி என்னென்னா, அவங்களுக்காக கேர் பண்ணி அவங்களோட வெல்பீயிங்க்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளோட இந்த பயாலஜிக்கல் லீகசியை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ இந்த விஷயத்த சொல்கிறது தான் வந்து எத்திக்கல் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஹவு டு வி கன்சர்வ் பயோடைவர்சிட்டி. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒய், இப்போ பார்க்க போகிறது வந்து ஹவு. ஸோ ஹவு அப்படின்னு கேட்டால் 2 அப்ரோச்சஸ் இருக்குது, இன்சைட்டோ கன்சர்வேஷன், எக்ஸைட்டோ கன்சர்வேஷன். இப்போ நம்ம இன்சைட்டோ கன்சர்வேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்சைட்டோ கன்சர்வேஷன் அப்படின்னா ஆன்சைட் கன்சர்வேஷன், அதாவது கன்சர்வேஷன் ஆஸ் அ ஹோல். ஒரு ஆர்கானிசமை நீங்கள் கன்சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஏரியாவுக்கே போய் கன்சர்வ் பண்ணுறது, அந்த ஏரியாவையே கன்சர்வ் பண்ணுறது. ஸோ கன்சர்வேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி ஹோல் ஈகோசிஸ்டம். இப்போது ஒரு டைகர் ஸ்பீஷஸை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னா அந்த என்டையர் ஃபாரஸ்ட்டையுமே ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட்டோ கன்சர்வேஷன். இப்போ வந்து நம்ம உலகத்தில் இருக்க எல்லா பயாலஜிக்கல் வெல்த்தையுமே வந்து நம்ம கன்சர்வ் பண்ணோம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் அண்ட் நாட் ஃபீஸிபிள் ஆல்சோ. அதனால் வந்து இந்த ஸ்பீஷிஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் குட் ஐடியா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ். ஸோ ஏன் வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த ரீஜியனில் ஸ்பீஷிஸ் ரிச்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. வெரி ஹை லெவல்ஸ் ஆஃப் species diversity and high degree of endemism. ஸோ அது என்னது எண்டமிசம் அப்படின்னு பார்த்தோன்னா, எண்டீமிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்டமிசம் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த ஏரியாலையுமே இருக்காது. ஸோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷீஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் வந்து நம்மளால் கேங்க்ரூ பார்க்க முடியும். ஸோ கேங்க்ரூ இஸ் எண்டமிக் டு ஆஸ்திரேலியா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இட் இஸ் கால்டு எண்டமிசம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து இருந்துச்சு வேர்ல்டில். அதுக்கப்புறமா 9 more ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து தே ஹேவ் ஆடட். ஸோ நவ் இட் ஹஸ் பிகம் 25 + 9 34 biodiversity hotspots in the world. ஸோ இந்த 34 biodiversity hotspot in the worldல 3 out of 34 3 வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ரீஜன்ஸில் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அண்டு ஸ்ரீலங்கா, ஸோ இது ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரு ஹாட்ஸ்பாட்ஸ். இண்டோ அண்ட் பர்மா ரீஜன்ஸ் இது வந்து ஒரு ஹாட்ஸ்பாட். அப்புறம் ஹிமாலயன் ரீஜன் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட். இப்போ பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா இட் கவர்ஸ் less than 2% ஆஃப் த எர்த்ஸ் லேண்ட் ஏரியா. பட் அவ்வளோ less than 2% அது கவர் பண்ணாலுமே அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ that is why we have to conserve that areas like biodiversity hotspots. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா we have like conservation of these areas like இந்த மாதிரி 3 typesல பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க், அப்புறம் வந்து வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா லீகலி ப்ரொடெக்டட் ஏரியாஸ். அதுக்குன்னு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒரு சிலதுக்கு. பயோஸ்பியர்ஸ் வந்து 14, நேஷ்னல் பார்க்ஸ் 90, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் வந்து 448. ஸோ வாட் இஸ் அ பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து ஒரு லார்ஜ் ஏரியா ஆஃப் லேண்ட் ஆர் வாட்டர் ப்ரொடெக்டட் பை லா டு சப்போர்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் ஈகோசிஸ்டம்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கிரியேட்டட் பை யுனெஸ்கோ. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீல்கிரி பயோஸ்ஃபியர் ரிசர்வ், we can also say that a biosphere reserve is a large area where wildlife is protected. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, இண்டிஜினஸ் பீப்புள் இருக்காங்கன்னா, தே கண்டினியூ டு லிவ் அண்ட் பர்ஃபார்ம் தேர் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டி. ஸோ இதெல்லாம் அலோவ் பண்ணுறது வந்து இட் இஸ் அலவுட் இன் தி பயோஸ்ஃபியர் ரிசர்வ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது நேஷ்னல் பார்க். ஸோ வாட் இஸ் அ நேஷ்னல் பார்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இங்கே வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைலி ப்ரொடெக்டட். ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஹைலி ப்ரொடெக்டட் பை லா. Human habitation is severely restricted. ஸோ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே வந்து அலவுட் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹண்டிங், கிரேசிங், ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், இந்த ஃபயர்வுட் கலெக்ஷன், ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆர் நாட் அலவுட் இன் தி நேஷ்னல் பார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கார்பெட் நேஷ்னல் பார்க். ஸோ திஸ் we can take as the example. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ். வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ் ஆர் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் தான். பட் இங்கே வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் அவங்க அலோவ் பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பர் மேனரில். ஃபார் எக்ஸாம்பிள் டிம்பர் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை வந்து ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறது, ஆர் லேண்டு கல்டிவேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே வந்து அலோவ் பண்ணுவாங்க. பெர்மிட்டட் இன் அ பர்டிகுலர் ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் வந்து அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சுரல் ட்ரெடிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதுக்காக தான் வந்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த சாக்ரெட் க்ரூவ்ஸ் அது வந்து இருக்குது. ஸோ சாக்ரெட் க்ரூவ்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், செட் ஆஃப் ஃபாரஸ்ட், அது வந்து ஒரு சைடில் இருக்கும், ஒரு பக்கமாக செட் அ சைட். அண்ட் ஆல் த ட்ரீஸ், அதில் இருக்கிற எல்லா ட்ரீஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா வைல்ட் லைஃப்மே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதை வந்து அதில் இருக்க எல்லாமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. டோட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து கிவன். ஸோ அதில் ஒரு சாக்ரெடாக கன்சிடர் பண்ணி அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா வி ஹாவ் காசி அண்ட் ஜெய்னிட்டா ஹில்ஸ், அது மேகாலயாவில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆரவல்லி ஹில்ஸ் விச் இஸ் இன் ராஜஸ்தான். அடுத்து வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜியன்ஸ் of Karnataka and Maharashtra. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்குஜா, சந்தா அண்ட் பஸ்தார், இந்த ரீஜன்ஸ் வந்து which is in the Madhya Pradesh. Thanks for watching guys. Subscribe to Let's Get Biologized.